இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 101 சங்கீதம் முதல் வசனம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனிச்சிங்களா? தாவீது என்ன சொல்றார்? இரக்கத்தையும் நியாயத்தை குறித்து நான் பாடுவேன். அப்ப ஆண்டவர் எந்த அளவுக்கு தன்மேல் அவர் இரக்கமா இருந்தார். எத்தனையோ பேர் அவனுக்கு தீமை செய்ய நினைத்த போது, செயல்பட்ட போது, அது எல்லாத்திலையும் கர்த்தர் நியாயமான விதத்துல அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அதெல்லாம் நினைக்கும் போது அதெல்லாம் கர்த்தரை உயர்த்தும் பாடலாய் அவன் வாயிலிருந்து புறப்பட்டது. உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன்றான். இது சங்கீதக்காரனுடைய டெய்லி அனுபவமா இருந்தது. ஆகவே இன்றைக்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல நாள். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு இரக்கம் பாராட்டினார். எவ்வளவு வேதனையான சூழ்நிலையில மனிதர்கள் எல்லாரும் நம்மளை வெறுத்து ஒதுக்கி காயப்படுத்தி காலில் போட்டு மிதிச்சப்ப, நமக்கு விரோதமா அநியாயங்களை தீமைகளெல்லாம் செஞ்சப்ப அவர் நமக்காக நியாயம் செய்தாரே, அதெல்லாம் நினைச்சு நல்லா பாடுறதுக்கு உங்களை அர்ப்பணி. ஆராதனை நேரத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட பெற்ற இரக்கத்திற்காக நன்றி சொல்லி பாடுங்க. அவர் உங்களுக்கு செஞ்ச நியாயங்களெல்லாம் நினைச்சு நல்லா ஸ்தோத்திரம் சொல்லி பாடுங்க. கர்த்தரை பாடுறதுக்கு நல்ல ஆயத்தமா நீங்க ஆலயத்துக்கு போங்க. உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. அதுல தேவ பிரசனத்தை நீங்க பார்க்க முடியும். தேவன் அப்படி நீங்க உணர்ந்து ஆராதிக்கும் போது உங்க ஆராதனையில மகிமைப்படுவார். இன்னும் இரக்கம் உங்களுக்கு வெளிப்படும். யாரும் உங்களுக்கு நியாயத்தை அநியாயமா புரட்ட முயற்சி செஞ்சாலும் உங்க நியாயத்தை கர்த்தர் பட்ட பகல போல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இன்னும் அவரை துதிக்கவும் பாடவும் உதவி செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த ஆராதனையில உங்களுடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் நினைத்து பாட ஒவ்வொருவருக்கு கிருபை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.